அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? 10th பிள்ளைங்களா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து ஒரு தரமான வீடியோவை நம்ம இறக்கணும். 10th மேக்ஸுக்காக சென்டம் எப்படி எடுக்கிறது, 10th மேக்ஸ்ல எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் சென்டம் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பத்தி ஒரு தரமான வீடியோ நேத்து நம்ம போட்டோம். கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 2.5K வியூஸ் போயிருக்கு, 500 லைக் மேல போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படி எல்லா வீடியோஸும் நல்ல வியூஸ் போனா ஓடுற எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்த 5K, இந்த 10K, இந்த 100K எல்லாம் எப்ப போகுதுன்னு தெரியல. கண்டென்டே இல்லாம கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க பல சேனலுக்கு நல்ல வியூ போகுது. ஆனா இங்க விலாவரியா இம்பார்ட்டனோட என்ன சொல்றது, உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறோம். நம்ம வியூஸ் போக மாட்டேது. சரி, வளருவோம். நம்மளும் ஒரு காலத்துல என்ன ஆகும், வளருவோன்ற நம்பிக்கையில உங்களோட சேர்ந்து நம்மளும் பயணிக்கிறோம். ஒரு விஷயத்த சொல்லிட்டா, மனன பயிற்சி கிடையாது, மனப்பாட வாழ்த்து. ஓகேவா? தெரியல என்றால் தெரிந்து விட்டு பேசுங்கள். அது யாருக்கு சொல்றோம் அவங்க நல்லபடியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மலையாளத்தை தமிழோடு சேர்க்காதீங்க, தமிழ மலையாளத்தோடு சேர்க்காதீங்க. தமிழ் தாய்மொழி, திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு அவங்க சொல்றாங்க. அதனால தமிழ் மொழி தனித்த மொழி. தமிழ் மொழியில மனப்பாட வாழ்த்து என்று அழகுற சொல்லியிருக்காங்க. அதனால கொண்டு வந்து மனன பயிற்சி, அன்ன பயிற்சி, புனன பயிற்சி, ஆக்கா பயிற்சி, ஈக்கா பயிற்சின்னு சொல்லிட்டு மலையாளத்தை தமிழோடு சேர்த்து சாவடிக்காதீங்கடா சாமிகளான்னு சொல்லிட்டு தமிழை சாவடிக்கிற அந்த சாமிகளுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டு நம்ம இன்னைக்கு 10th வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா 10th மேக்ஸுக்கான ஒரு தரமான வீடியோ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம 10th சோசியல்ல ஒரு பக்காவான வீடியோ பார்ப்போம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 10th சோசியல்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட். அதனாலதான் என்னமோ சோசியல் வீடியோ எப்ப மேக் பண்ணாலுமே பாடியில ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா வந்துடும். அதே மாதிரிதான் இப்பவும் ஒரு தைரியமா ஒரு பூஸ்டோட நான் இப்ப உங்க முன்னாடி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 10th சோசியலுக்கு நம்ம தனித்தனியா எல்லா வீடியோ மேக் பண்ணிருப்போம். ஆனா நிறைய பசங்க தொடர்ந்து கேட்டுட்டு சார் எல்லாத்தையும் சேர்த்து அந்த சென்டம்கானதை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் சென்டம்கான விஷயத்தோட வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சேனலும் வளரும். உங்க நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நீங்க பாக்குற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து தயவு செய்து அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணும், என்ன போடணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு அடுத்து என்ன போடணுன்ற ஐடியா கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கமெண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஹைப்னு இருக்கும். அந்த ஹைப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற நம்பிக்கையோட, பண்ணிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட, இன்னொரு 3 நாள்ல பாத்தீங்கன்னா 12th என்னது பப்ளிக் எக்ஸாம் தொடங்க போகுது, கம்மிங் மண்டே. ஓகேவா? உங்களோட வீட்டுல உங்களோட சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ உங்க அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க, இல்ல உங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க 12th தமிழுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க நம்மளோட தமிழுக்கு சூப்பர் கைடு இருக்கு, வாங்கிக்க சொல்லுங்க. 12th தமிழுக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டுருக்கோம், திருப்பி ஈவினிங் ஒன்று வரப்போது. நீங்க நைட்டும் 12th தமிழுக்கு லைவ் இருக்கு. நேத்து ஆல்ரெடி லைவ் போட்டிருக்கோம். அதனால 12th தமிழ் உங்களுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ உங்க ஸ்கூல்ல படிக்கிற அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா, அண்ணனோ அக்கா யாரா கண்டிப்பா அவங்களை சொல்லி லைவ் எல்லாம் பார்க்க சொல்லுங்க. அக்யூர்டான இம்பார்ட்டன்ஸ் 12th தமிழ் இருக்கிறோம். சரி, 10th சோசியல் அப்படி என்னப்பா ஃபேவரட்டான சப்ஜெக்ட்னா, இருக்கிற மற்ற 4 சப்ஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் 10th சோசியல். நமக்கு ஹிஸ்டரியா இருக்கட்டும், சிவிக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், இந்த 4 பார்ட்டையுமே அழகுற பிரிக்கிறோம். இந்த அழகுற பிரித்து இந்த ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் கேட்கப்படுகின்ற வினாக்கள் எப்படிப்பட்டதா கேட்கப்படுகின்றது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு விஷயம் தான், நேற்று ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட்டை படிச்ச அந்த கமெண்ட் இப்ப ஞாபகம் வருது, அந்த கமெண்ட்டை சொல்லிடுறேன். ஓகேவா? செல்வன் அப்படின்ற ஐடி, ஓகேவா, செல்வன்ற ஐடி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சார், நான் என் ஸ்கூல்ல வந்து ஆஃபலி எக்ஸாம்ல நான் வந்து 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் சார். ஒரே ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பாஸ் ஆனேன், மீதி 4லயும் ஃபெயில் ஆயிட்டேன் சார். எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் முந்தா நேத்து, ஐ திங்க் அவர் நேத்து போட்டிருக்காரு, அப்ப அதுக்கு முன்னாடின்னு பாச்சுக்கோங்களேன். ஐ திங்க் அப்ப திங்கக்கிழமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? திங்கக்கிழமை எங்க பேரண்ட், எங்க அப்பா அம்மா 2 பேரும் எங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி திட்டி, உங்க பையன் ஃபெயில் ஆயிருவான், உங்க பையன் வந்து 10th பாஸ் ஆகவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் உண்மையாவே ஃபெயில் ஆயிருவேனா சார், நான் என்ன பண்றது சார் அப்படின்னு சொன்னாரு. செல்வன், உங்களுக்கான இதுதான். எவன் என்ன சொல்றான்னு பாக்காதீங்க. ஓகேவா? சத்தியமா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஏதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வருத்தப்பட்டு அதுக்கு நான் பொறுப்பாகாது. கோவத்துல வேணா பசங்களை டேய் ஒழுங்கா படிக்கலாம் ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த வார்த்தை நான் கூட சொல்லியிருப்பேன். ஆனா சத்தியமா ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி பசங்களை போய், ஏய் நீ ஃபெயிலுப்பா, நீ வேஸ்ட்பா, நீ தண்டம்ப்பா, இப்படி
அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி ரொம்ப பேசாதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஓகேவா? செல்வன், யார் என்ன சொல்றான்னு பாக்காத, உன்னால முடியும். ஒரு சப்ஜெக்ட் நீ பாஸ் ஆயிருக்க. ஓகேவா? இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் நீ பாஸ் ஆயிருக்க. மீதி 4 சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்த, தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்ன்றது இந்த வீடியோ கீழே நீ இந்த வீடியோ பார்த்தேன்னு நீ கமெண்ட் பண்ணு. ஓகேவா? நீ எப்படி மோர் தென் மார்க் எடுக்கிறதுக்கு ஐடியா தர. அப்படி இல்லையா, நம்மளோட சூப்பர் கைட் வாங்கிக்கோ, 5 சப்ஜெக்ட்டுக்கு வாங்கி படி. கண்டிப்பா உன்னால பாஸ் இல்ல நல்ல மார்க் எடுக்கணும் நம்பிக்கையா நீ என்ன பண்ணுங்க, படிங்க செல்வன், தைரியமா படிங்க. ஓகே, பயப்படாதீங்க. செல்வன் மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ கவலைப்படாதீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் அது இது சொல்றாங்க, ரிலேஷன்ஸ் அது இது சொல்றாங்க, அப்பா அம்மா அது இதுன்னு சொல்றாங்க, கவலைப்படாத. உங்களால முடியாது, யாராலையுமே முடியாது. நான் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் இருக்கேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எப்பவுமே சொல்ற கோல் வேர்ட் தான். ஓகேவா? நம்ம முடியும் நினைச்சோம்னா, அதுக்கான முயற்சியை கரெக்டா பண்ணோம்னா நம்மளால எல்லாமே முடியும். ஆனா நம்மளே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த முயற்சியை விட்டுட்டோம்னா நம்ம தோல்வி அடைஞ்சிரும். இதுதான் அப்துல் கலாம் எப்பவுமே சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன அந்த வழிமுறை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா சக்சஸா இருக்கலாம். ஓகேவா? 10th நம்ம கிட்ட 5 சப்ஜெக்ட்டுமே சூப்பர் கைடு இருக்கு. தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுடைய சூப்பர் கைட்ஸ் வாங்காம தயவு செய்து வாங்கிக்கோங்க. வெறும் 150 rupees தான். ஒர்த்தான கைடு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 கைடு கிட்ட சேல் ஆயிடுச்சு. பிடிஎஃப் வந்து. ஓகேவா? கைடு பிடிஎஃப் தான் இருக்கு, புக்லெட்டா அவைலபிள் இல்ல. பிடிஎஃப் தான் அவைலபிள். கீழே ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் வரும், 2 நம்பர் வரும். நீங்க 2ல ஏதாவது ஒரு நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஜிபே பண்ணி உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கான அமௌண்ட், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150 rupees அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதே நம்பருக்கு எந்த நம்பருக்கு ஜிபே அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. எந்த கைடு வேணுமோ அந்த கைடுக்கான பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவாங்க. தயவு செய்து சொல்ற, ஒருத்தான கைடு யாரும் வாங்க வந்தா வாங்கிக்கோ. சோசியலுக்குலாம் பக்காவா பங்கமா ரெடி பண்ணிருக்கோம், பக்காவா வாங்கிக்கோங்க. சரியா? இப்ப 10th சோசியல் என்னதான் பண்றது, என்ன பண்ணாலும் 75 வர மாட்டேதுன்னு இதுக்கு முன்னாடி போட்ட 10th சோசியல் கீழே பவித்ரன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணார். சார் நீங்க ரொம்ப சூப்பரா சொல்றீங்க, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, நீங்க சொல்றதா வந்துருது, ஆனா நான் எழுதிடுறேன் சார். ஆனாலும் மிஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் எங்க மிஸ் வந்து 3 தான் போடுறாங்க. 8 மார்க் கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா 6 தான் போடுறாங்க, என்ன எழுதினாலும் போட மாட்டாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்றாரு. இந்த மாதிரி கேடர்ஸ்க்காக தான் நம்ம சொல்றோம். நம்மளுடைய சூப்பர் கைட்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆன்சர் கீ பேட்டர்ன்ல ஆன்சர்ஸ் செட் பண்ணிருப்போம். அது 2 மார்க் இருக்கட்டும், 5 மார்க் இருக்கட்டும், 8 மார்க் இருக்கட்டும். அப்ப நீங்க அந்த பேட்டர்ன்ல நம்ம சொல்ற பேட்டர்ன் நீங்களும் படிச்சு ஆன்சர் எழுதுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சென்டம் அவுட் ஆஃப் சென்டம் வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட 5 சூப்பர் கைடுமே சென்டம்காக நாங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. சோசியல்ல சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, ஹிஸ்டரின்ற பார்ட் எல்லா பார்ட்டும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்டா, ரொம்ப தெளிவா சொல்லிருப்பேன். சோசியலுக்கு ஒரு நோட் வச்சுக்கோ, மைண்ட் மேப் போடு, லெசன் வாரிய மைண்ட் மேப் போடு. லெசன் மேப் போட்டு படிச்சேன்னா லெசன் 4 ஞாபகம் இருக்கும். நான் 10th சோசியல் அப்படிதான் படிச்சேன். நான் அப்படி படிச்சுதான் 10th சோசியல் சென்டம் எடுத்தேன். ஓகேவா? அதனால தயவுசெய்து இந்த பேட்டர்ன் எல்லாரும் ஃபாலோ பண்ணி பாருங்க, சக்சஸ் எடுக்க முடியும். பயப்படாத. சோசியலை பார்த்து தேரி சப்ஜெக்ட் இவ்வளவு படிக்கணுமா, ஹிஸ்டரியில இவ்வளவு படிக்கணுமா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தான், சார் ஹிஸ்டரி எவ்வளவு படிச்சாலும் மறந்துருது சார், அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் மைண்ட் மேப் சொல்றேன்டா. லெசன் மேப் நீங்க போட்டேன்னு வச்சுக்க, ஒவ்வொரு லெசனுக்கு லெசன் மேப் மாதிரி போட்டேன்னா சூப்பரா இருக்கும், பக்காவா இருக்கும். அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா மார்க் எடுத்துட முடியும். அதனால சோசியல் மாதிரி சப்ஜெக்ட்ல ஈஸியா செட்டம் எடுக்கலாம், பக்காவா எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் எல்லா கொஸ்டினுமே டிஸ்கிரிப்ஷன்லயோ ஃபர்ஸ்ட் லிங்க்லயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ நாங்க லிங்க் கொடுத்துறோம். கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வேணும்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? தெளிவா கொடுத்துறோம். இல்ல சார் எங்களுக்கு கொஸ்டின் மட்டும் வேணாம் சார், எங்களுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ட், ஃபுல் வித் ஆன்சரோட, கீ பேப்பரோட, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோட, புக் இன்னர் கொஸ்டின்ஸோட எல்லாமே வேணும். மைண்ட் மேப் எல்லாமே வேணும் சார். சோசியலுக்கான மேப்ஸ் எல்லாம் வேணும். உங்களுக்கு வந்து ஜியோகிராபி மேப், ஹிஸ்டரி மேப்னு சொல்லிட்டு 5 மார்க்ல ஒரு மேப்பா இருக்கட்டும், 8 மார்க் ஒரு மேப்பா இருக்கட்டும், 2 மார்க் கம்பல்சரி எல்லாமே வேணும். ஓகேவா? அப்படின்னு நீங்க யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வாங்க வேண்டியது நம்மளுடைய 10th சூப்பர் சோசியல் கைட் பப்ளிக் எக்ஸாம்க்காக கிரியேட் பண்ணுங்க. அந்த கைடு வாங்காதவங்க வாங்குங்க. கீழே ஸ்கிரீன்ல இல்லையா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜிபே நம்பர் வரும், அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க. திருப்பி சொல்றதா, எவ்வளவோ நம்ம வேஸ்டா செலவு பண்ணுவோம். இது சாதாரண ஒரு 150 rupees தான். இந்த 150 rupees நீங்க கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா உங்க மார்க் நல்ல மார்க்கா கிரவுத் ஆகும். கைடை வாங்கி மட்டும் அப்படியே பேக்ல தூக்கி வச்சுக்காத, பிரிண்ட் அவுட் போட்டு பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் அவுட் போட்டு பேக்ல வச்சுக்காத. டெய்லி படி, சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மார்க் நீங்களும் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பா நீங்களும் 10th சோசியல்ல சென்டம் எடுத்து என்ன மாதிரி ஹிஸ்டரியில நீங்களும் 10th சோசியல்ல சென்டம் அந்த ஹிஸ்டரி டாப்பரா நீங்கள் கிரியேட் ஆகுது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.